Hi friends, welcome to GK Family Vlogs. Actually இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரெட் ரசமலாய் பண்ண போறோம். என்னடா இவங்க சேனல் ஆரம்பிச்சுட்டு vlogனு சொல்லிட்டு குக்கிங் பத்தியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நாங்க இப்போதான் ஒரு லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கோம். நீங்க வந்து கிராஜுவலா என்ன பாப்பீங்கன்னா நாங்க டிராவலிங் போற அட்வென்ச்சர்ஸ், எங்க வீட்டுல நடக்கிற ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே போக போக நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு நம்ம பண்ற குக்கிங்கை நீங்க ரசிக்க போறீங்க. எங்க அத்தை வந்து உங்களுக்கு எப்படி நம்ம இதை செய்ய போறோம்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்க அத்தை, நம்ம என்ன பண்ண போறோம்? பிரெட் ரசமலாய். அதுக்கு என்னென்ன அத்தை தேவை நமக்கு? பிரெட் ஒரு 4 பீஸ். பிரெட் 4 பீஸ். 4 பீஸ்னா அது எத்தனை பேர் சாப்பிடலாம் அத்தை? இது இன்னும் ஒரு 4 பேர் சாப்பிடலாம். பிரெட் ரசமலாய்னா இப்போ நட்ஸ்லாம் போட்டு. அது என்ன ஷேப்ல இருக்கும்? இப்போ பால்ஸ் மாதிரியா தான் நம்ம இல்ல ஸ்வீட் ஸ்டால் இந்த மாதிரியா? ஸ்டால் மாதிரி இந்த கட்லெட் வரும் இல்லையா, அந்த ஷேப்ல இருக்கும். பவுடர் சுகர், நட்ஸ், பால், மில்க் மெய்டு, இது கஸ்டர்ட் பவுடர். இதெல்லாம் நம்ம கடையில வாங்குறது எவ்வளவு ஆகும் இதெல்லாம்? இதெல்லாம் என்ன ஒரு 200 அவ்வளவுதான். 200னா நம்ம அதுக்கு நம்ம அங்கேயே போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல. இவ்வளவு 200 செலவு அது நம்ம ஒருத்தர் 2 பேர் தான் சாப்பிட முடியும். இது நம்ம 5-7 பேர் சாப்பிடலாம்ல ஃபேமிலில எல்லாரும். சரி, ஓகே फ्रेंड्स, நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம அத்தை எப்படி செய்றாங்கன்னு சொல்லிட்டு. ஈஸி ரெசிபி 5 மினிட்ஸ்ல செய்யலாம். இதுக்கு एक्चुअली என்னென்ன தேவைனா பிரெட் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பவுடர்டு சுகர். சோ பிரெட் வந்து அதோட கார்னஸை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நட்ஸ் வந்து கிரம்பிள் பண்ணிக்கிறோம். एक्चुअली என்ன இருக்குன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி. சோ அப்புறம் பாயில்டு மில்க், இது அதுல சக்கரை போட்டு ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டர்ட் பவுடர், மில்க் மேட். இது வந்து மில்க் மேட். சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஏன் அப்படி ஷேப்பா கட் பண்றோம்? அப்படி ஏதாவது கொண்டு வரணுமா இல்ல ஃபுல்லாவே தூளா? அது உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணனும்ல. எல்லாத்தையும் உடைச்சு தான போட போறானா? இல்ல அப்படியே தான் வச்சு இது பண்ணனும். இதுல சுகர் ஆட் பண்ணனும். அந்த பாயில்டு மில்க்ல நம்ம அந்த கண்டென்ஸ் இது பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து மில்க் மேட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிடணும். அந்த கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஸ்பூன். இது சாப்பிடுறதுல ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்காதா? அப்பலாம் ஒன்றும் இல்லை, ஸ்வீட்டு வாய்க்கு ருசியா சாப்பிடணும். ஆமா, குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா, பசிக்குதுன்னு கேட்டதால உடனே இப்போ ரெடி பண்ணி தரீங்க நீங்க. ஆமா, ஸ்வீட் மட்டும் தானா இல்ல ஏதாச்சும் காரம் இருக்காமா? காரம் செய்யலாம்னா மைதா மாவு போண்டா ஈஸியாக தான் இருக்கும். அது என்ன செய்யலாம் அந்த மழைக்கு. அது செய்யறதுன்னு சொன்னீங்க. மைதா மாவு போண்டா செய்யலாம் அடுத்து. ஓகே, அப்ப அது ஸ்வீட் முடிச்சிட்டு கவர் பண்ணிப்போம். ஆமா, இதுல கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டு பேக் பண்ணிடணும். உள்ள ஸ்டஃபிங். அந்த நட்ஸ்லயும் கொஞ்சம் பவுடர் சுகர் நம்ம ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது. ஸோ சேம் அதே கண்டென்ஸ் மில்க் அதில் இதில் என்னென்ன ஆட் பண்ணமோ அதையும் அதுலேயே அந்த நட்ஸ் கூட மிக்ஸ் போட்டு பண்ணிட்டு அப்படியே இது பண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ள இது ஸ்டஃபிங். இது நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் பற்ற வைக்காமே அப்படியே முடிச்சிடலாம். பால்லாம் எதுவுமே தேவையில்லையா? அப்படியே கையை போட்டு செஞ்சு சாப்பிடலாம். பால் காய்ச்சி முடிச்சுட்டா அவ்வளோதான். பால் மட்டும் காய்ச்சி நல்லா கொஞ்சம் திக்காக காய்ச்சி வச்சுன்னு என்ன ஃபுல்லாக அதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நமக்கு அந்த ஜூஸ்? அதுக்கப்புறம் மேலே திக்னஸ்க்கு அது மேலே அந்த ரபடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சாண்ட்விச் மாதிரி இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே பால். இல்லை, நம்ம இது ஸ்வீட் ஸ்டால் எப்படி இருக்காது, நல்லா பால்ஸ் மாதிரி தான் ஸ்பாஞ்சாக வரும். காசில் அப்படி வருமா? வரும். இது ரவுண்ட் பண்ண இது ஒருத்தருக்கு இந்த ஒரு பாலா? ஆமா,
குலோப் ஜாமுன் தான் பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தட்டிடலாம். இதுக்கு ஜீராலாம் அதுதான் அதான் திக்கா காசி வச்சிருக்கிறோம்ல அது மேலே ஊற்றி. இப்போ இதுதான் அது அதோட ஜீராவா? ஆமாம். இது நல்ல ஷேப் பண்ணி பிளேட்டிங் பண்ணிட்டு அது மேலே என்ன அதில் எதை வெதிரிச்சு ஊறிச்சுப்போம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் போட்டு எல்லா பிரெட்டையும் அந்த மாதிரி போட்டு அது மேலே அது ஒரு கப்பில் மாற்றிட்டேன். இட்லி மாதிரி இருக்குதா? இட்லி இதை விட மசாலா இட்லியா? சரி பார்ப்போம் ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டேஸ்ட் இப்போ இதில் வந்துட்டு அந்த ஒரு மீதி இருக்க ஜீரா மாதிரி இருக்கிறத இதில் வந்து போட் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இது இல்லை இது திரும்ப ரெடி பண்ணுவோமா? ஆமாம், அது தனியாக சுண்டா ரெடி பண்ணுவோம். பால் இன்னும் திக்கா அந்த ரசமலாய்க்கு ரெடி பண்ணுவோம்ல அதை மாதிரி. எனக்கு எச்சு ஊறுதா அது செய்யும் போது. என்ன இட்லி ரெடி பண்ணிட்டீங்க போல. இட்லி இல்ல மாதிரி இருக்காதா? இட்லிலாம் நீங்க வீட்ல மசாலா இட்லி செய்வீங்கல்ல அதுக்கு மாதிரி தான் இருக்கும் அது. மறனா இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. யாருக்கு? என் பொண்ணு குக் பண்ணது. நீங்க பாத்தீங்களா? வித்தவுட் ஃபயர் எங்க நம்ம கூப்பிடுங்க பாப்போம் கேப்போம் சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம். இதுக்கு தான் இந்த ரப்படி விட்டு இந்த பால் சுண்டா காய்ச்சி இது மேலே ஊற்றி இப்போ இது செய்தாக்க மேலே ஃபினிஷிங் பாருங்க, அதான் சூப்பராக இருக்குமே. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்போ எவ்வளோ நேரம் ஊறணும்? இது ஊற வேண்டிய வேலையில் ஒரு வச்சு ஒரு அது பிரெட்ன்றதால ஈஸியாக. ஆமாம், ஈஸியாக ஊறிட்டோம்ல. அப்படியே வச்சு ஒரு கூலிங்காக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சில்லு வச்சு சாப்பிடலாம். இப்போ ஸ்வீட் சாலட் இருக்கிறது இது இதே மாதிரி செய்யறதானா இல்லை அது வேற ஏதாவது? அது வேற. அது மாவுல செய்யுது. மாவுல செய்யுது. இது வந்து பன்னீர். ஓ, அது வந்து பன்னீர். ஆமா, அது பன்னீர். இது பிரெட். இது நம்ம ஒண்ணுமே வேற பண்ணல, பால் காய்ச்சி வச்சுன்னு அப்படியே தானே பண்ணோம். அவ்வளோதான், ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான பிரெட் ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாம். 5 minutes கூலிங் ஆகட்டோன்னே இதுக்கு காரத்தை ரெடி பண்ணி கொடுக்குறோம் நான். காரம் அப்போ அது என்ன பண்ண போறீங்க? அது மைதா மாவு போட்டா. வா, சூப்பர், சீக்கிரம் செய்யுங்க. இது கூலிங் வச்சு சாப்பிடலாம். அது கூட அப்ப நம்ம அந்த 5 minutes நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு சாப்பிடலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம? நெக்ஸ்ட் மைதா மாவு போண்டா. மைதா மாவுல போண்டா ரெடி பண்ணி காரம். இப்போ நம்ம யூசுவலா அது வந்து 5 minutes ரெடி ஆயிடும். அது என்ன போண்டா? அது வந்து உளுந்து அது உளுந்து ஊற வச்சு கொஞ்சம் லேட் ஆகும். இது ஊற வச்சு பண்ணி டைம் ஆகும். இது வந்து உங்களுக்கு ரெடிமேட் மாதிரி உடனே செஞ்சு சாப்பிடலாம். உடனே இது 5 minutes ஊறதுக்குள்ள அது ரெடி ஆயிடும். ஓகே, அப்ப இது ரெண்டுத்தையும் சரி, ஓகே. எனக்கு பசிக்குது, சீக்கிரம் செஞ்சு கொடுங்க. ஓகே, 5 minutes. என்ன பண்ற? மைதா மாவு போண்டா எண்ணெய் காய வச்சுட்டு அப்படியே பிசைஞ்சு போட வேண்டியதுதான். மைதா மாவுல பரோட்டா தான் போடுவாங்க, போண்டாலாம் போடுவாங்க. போண்டா சூப்பரா இருக்கும். நீ எனக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லையா? உளுந்து போண்டா மாதிரியே இருக்கும். உளுந்துல செய்வோம்ல அதே போலயே இருக்கும், சூப்பரா இருக்கும். 1 கப் மைதா, ஒரு 1/2 கப்பு பச்சரிசி மாவு, அப்புறம் தயிர். மைதா உடம்பு கெடுதல் சொல்லுவாங்க. கெடுதல் தான், சும்மா இந்த மழைக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் எப்பயாச்சும் சாப்பிட வேண்டியதான். பரோட்டா நம்ம டெய்லியா சாப்பிடுறோம், எப்பயாச்சும் சும்மா சுட சீக்கிரம் பரோட்டா போண்டா சாப்பிடணும்னா ஆமா அது மாதிரி குயிக்கா பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை காய வச்சுட்டு அப்படியே டக்குன்னு செஞ்சிடலாம். போதும். வெங்காயம் என்ன போடுறீங்களா? மைதா மாவு, அரிசி மாவு, தயிர், மிளகு, சீரகம், உப்பு, ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை தான். அதான் அப்படியே தண்ணி ஊற்றி பேசணும்.
நெக்ஸ்ட் ஒரு ஆனியன், ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. போண்டாக்கு என்னத்தை தொட்டுக்க? சட்னி, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி யார் செய்யறாங்க? ரெடி பண்ணிக்கலாம். இல்ல நான் பார்த்துட்டாங்க, திவ்யா பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை போய் பார்க்கலாம். என்ன திவ்யா பண்ற? தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கட் பண்றேன். தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கட் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? காமெடியா? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடி வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியம் இருந்தாலும் பாத்துக்கோங்க. தேங்காய் பச்சை மிளகாய். உங்க போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீ இப்பதான் தேங்காவே கட் பண்ணிட்டு இருக்க. பூரி மாவு பேசுற மாதிரியே பேசுங்க மாத்த. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வடையை விட கொஞ்சம் திக்கா பேசுங்க. வடை போடுற மாதிரி. ஆடாலாம் இல்ல, சாஃப்டா தான் இருக்கும். இது மசாலா வடை மாதிரியா? கொஞ்சம் இலக்கமா பேசினோம்னாக்கா நல்லா தண்ணி கொஞ்சம் சாஃப்டா வரும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியா போட்டோம்னா ஹார்ட் ஆயிடும். நம்ம என்ன காமிச்சா? இன்னும் இல்லை. காந்தி நாளைக்கு சிப்பான ஒரு ஐடியா சொல்லி தரட்டுமா? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கைப்பிடி அளவு தண்ணி இருந்தா அதுல தெளிச்சு பார்த்தா தெரியும். என்ன ஆகும்? வெடிக்குமா? சொட சொடன்னு சத்தம் தான் கேட்கும். கையை வச்சோம்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க சொல்றேன். வீடியோல அதையும் காமிக்கிறேன். அது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ போடுவோம். டேஞ்சரஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன் கிச்சன் போடுவோம். அப்படியே எடுத்து போடாதீங்க. இந்த பதத்துக்கு என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி அப்படியே போட வேண்டியது. ஸோ அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த பதத்துக்கு நம்ம இந்த பதத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டோம்னாக்கா அப்படியே போட்டாக்கா எண்ணெய் காய வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். டக்குன்னு ரெடி ஆயிடும். அதுக்கே இன்னும் காயில போற அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டோம். என்ன அதுக்குள்ள போட்டீங்க? இப்ப எண்ணெய் காயுதான்னு பார்த்தேன். சரி இது மேல வந்துருச்சு சரின்னு போட்டா அது உட்காந்துனே இருக்குது. என்ன மேல வரல? அப்ப என்ன காயில போடல? என்ன காயில இன்னும் கொஞ்சம் காயணும். அதுதான் முன்னாடியே அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அப்படியே போட்டு ஒரு சின்ன பீஸ் போட்டு தான் பார்த்தேன். அது டக்குன்னு ஏந்து வந்துச்சு. இது ஏந்துருல. அத்தை என்ன காஞ்சிச்சு போல? அத்தை போடலாமா? போடலாம். நீங்க ஏற்கனவே ஒண்ணு போட்டதுல நல்லா இப்ப மேல வருது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா. என்ன நடக்குதுங்க? ரசகுல்லாவை பொரிக்கிறீங்களா? ஆமா ஆமா, ரசகுல்லா இதுல போட்டா மூஞ்சில பால் மாதிரி வெடிச்சிரும். இது ரசகுல்லா இல்ல, அத்தை நமக்காக போண்டா போட்டுட்டு இருக்காங்க. ஸ்வீட் மட்டும் வச்சா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஸ்வீட் கூட ஒரு காரம். ஸ்வீட் எங்க? ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு, ஃப்ரிட்ஜ்ல வெச்சிருவோம். டேஸ்ட் பார்க்கலாம் முதல்ல. பார்க்க கூடாது. இல்ல இல்ல, நாங்க எதுக்காக வெயிட் பண்றோம்? மேடம் இப்ப வருவாங்களா, அப்படியே டேஸ்ட் பாத்துருவாங்க. நாங்க இதுக்காக half an hour உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க வந்த உடனே டேஸ்ட் பார்க்க போயிடுவாங்களாம். டேஸ்ட் இப்ப இது கூட தான் சர்விங். அவங்க மேடம் என்ன சட்னி அரைச்சு சட்னி என்னம்மா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. பார்க்க உள்ளே எப்படி இருக்கு பாரு. பாக்க உளுத்தம் பருப்பு போன மாதிரியே இருக்குது பாரு. உளுத்தம்பருப்பு போண்டா மாதிரி இருக்கு. சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வருமா? சூப்பரா அது சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். அதை சொல்லிடுறேன். இன்னும் 2 நிமிஷத்துல நான் சொல்லிடுறேன். 2 நிமிஷத்துல அந்த ஸ்வீட்டோட நிலைமையும் போண்டாவோட நிலைமையும் தெரிஞ்சிடும். கண்டிப்பா சூப்பரா இருக்குது. நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க இதே செய்யுங்க அப்படி சொல்றீங்க. அடிக்கடி மைதா மாவு சாப்பிட கூடாதுப்பா அப்படி சொல்லி அடுத்தது உளுத்தம் பருப்பு போண்டா செய்யறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஓகே, எப்படி சூப்பரா இருக்குதா? வாங்க சாப்பிட்டு ஒரு புடி பிடிக்கலாம். டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த டேஸ்ட் பார்க்க மாட்டேன். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுப்பா. இந்த அந்த பிரெட் ரசமலாய அந்த ஸ்டஃப்போட நம்ம இது பண்ணி அந்த இது கூட நட்ஸோட எடுத்து அந்த சாப்பிடணும். நட்ஸு அந்த ஜீரா மாதிரி இருக்கலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறேன்.
எனக்கு வார்த்தையே வரல, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதா? ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ற மாதிரி டேஸ்ட் இருக்கா? செய்யுங்க, எனக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்குன்னு கேட்க மாட்டீங்க நீங்க. வா திவ்யா, நீ கொஞ்சம் டேஸ்ட் பாரு வா. நெக்ஸ்ட் போண்டா சூப்பரா இருக்குமா? இது அந்த க்ரீமி டெக்ஸ்டரோட அந்த நட்ஸ்லாம் சேர்ந்து இது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடையில் இருக்க மாதிரி இல்லை, பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடுங்க. செமையா இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் இது நம்ம இன்னும் நல்லா அந்த ஸ்டஃப்பில் வந்துட்டு நம்ம இன்னும் நல்லா ஊற வைக்கணும். இன்னும் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 1 hour கிட்ட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சரி, நெக்ஸ்ட் நம்ம அந்த போண்டாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆமா, போண்டா ஆறதுக்குள்ள அதையும் டேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம இது யூஸ்வலாக செய்கிற போண்டா மாதிரி இல்லாமல் மைதா மாவில் செஞ்சது. ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அது பார்க்கும்போது எனக்கு அப்படியே டெம்ட் ஆகுது, அப்படியே எச்சி ஊறுது. இது அப்படியே என்ன பண்ண போறேன்னா அந்த கோகோனட் சட்னியில் அந்த ஸ்வீட்டுக்கும் இந்த சட்னிக்கும் அந்த போண்டாக்கும் வேற லெவல் இருக்கு. அதோட சொன்ன மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு எல்லாரும் போய் வீட்டுல இருக்கீங்க செய்யறோம். போண்டா செம டேஸ்ட் இருக்கா? நம்ம அந்த கிறிஸ்பியோட செம டேஸ்டா இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாரும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.